வணக்கம் திவாகர் அவர்களே. வணக்கம்மா. 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 ஆக்சுவலாக யூஸ்வலாக நான் லவபிள் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவேன். அதனால் ரொம்ப பாசிட்டிவாக தான். ஓகே. அதாவது பேசிக்காக டாக்டர் இருக்கோம்ல, ஃபிசியோதெரபிஸ்ட், கிளினிக் வர சின்ன பசங்களால வாங்கம்மா போங்கம்மா என்ன கண்ணு செல்லம் இந்த மாதிரி லவபிள் வேர்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகள் தான். லவபிள் வேர்ட்ஸ். ஆமாம், உண்மைதானம்மா. கூப்பிடும் போது அம்மா செல்லம் இப்படி கூப்பிடுற திவாகர் சோஷியல் மீடியா இந்த மாதிரி வந்தால் மட்டும் ஏன் ரொம்ப நெகட்டிவாக மாறிடுறாரு? எதனால நெகட்டிவான உங்களுக்கு எதுலேயும் மாறல இல்லைம்மா? இல்லை, காலையில் இப்போ வரத்துக்கு முன்னாடி வீடியோ முதற்கொண்டு நெகட்டிவ் தானே போட்டு வரீங்க. நெகட்டிவ் அதாவதுமா நம்மளோட உரிமையை தட்டி பறிக்கிறப்ப நம்மளை அசிங்கப்படுத்துறப்ப டீசெண்டாக தானே போட்டோம். நீங்கள் வர்றப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, சாந்தன நான் பற்றி போட்டிருந்தேன். சாந்தோன்னு சொல்லி நீங்கள் அதில் சாந்தன் அண்ணான்னு தான் போட்டிருப்பேன். சாந்தோம்னு இருந்தீங்க மொத்த வீடியோலையும். அப்படியா? அண்ணா இல்ல உங்களோட சின்ன பையன் அண்ணான்னு சொன்னேன். அந்த இது வீடியோ அது வேண்டாம், விட்டுருங்க. வயசு நீங்க அது வேணும்ட்டே கிண்டலுக்காக பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அவரை பத்தி என்னைக்காவது போஸ்ட் போட்டிருக்கேன். நான் போட வேண்டிய சிச்சுவேஷன் அவங்க தான் உருவாக்கி இருக்காங்க. கருப்பு பட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து சூர்யா சாரோட அந்த வாட்டர்மெலன் சீனை பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு உருவெடுத்திருக்கோம். இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு, மக்களோட செல்வாக்கு. நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஒருவேளை சொல்லுவாங்கல்ல லேண்ட் ஆஃப் உட்டோப்பியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து என்னாச்சு? ஒரே நிமிஷம். இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல வாங்கம்மா, நீங்க நார்மலாவே சொல்லலாம். உட்காருங்க, பரவாயில்ல. இல்ல ஒரு நிமிஷம் வாமா. ஏன் இதுல நீங்க உட்கார்ந்து சொல்லுங்க, நான் நெகட்டிவா கேட்க மாட்டேன். உட்காருமா, வாமா, வாங்க. அது என்ன இன்டர்வியூ நடுவுல சொல்லுங்கம்மா. ஒரு நிமிஷம். இஷ்யூஸை கேட்காம நீங்க பண்றது இதுவா டிஜோ வாழ்க்கையா? படிச்சிருக்கியா படிக்கலையா? நீங்க படிச்சிருக்கீங்க, வாங்க பாருங்க. வாங்க, நீங்க டாக்டர் சொல்லவில்லை சார். அப்படி சரி, நான் கேட்கல. வாங்க, நல்ல விஷயத்தை உண்மையான விஷயத்தை கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லி தான் அவர்கிட்ட ஆரம்பி. இல்ல சார், இஷ்யூஸை பத்தி கேட்கலாம். அவர் வந்து திருப்பி நான் சொன்னது ஏங்க நீங்க ஒரே சீனை நீங்க அவ்வளவு அதுக்காக நான் சொல்லமா. நான் வந்து எப்பவுமே எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப லவ்வபிளா தான் பேசுவேன். நான் லவ்வபிளா பேசுறதுனால நான் வந்து அது அப்படியே மாமான்னு வந்து வருதுமா. சரி, அதை விடுங்க. சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? படிச்சதுக்கும் ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கு சம்பந்தம் என்ன? இல்ல, நான் படிச்சிருக்க மாட்டேன். ஆக்டிங் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு வருமா. நான் ஆக்டிங் வந்து இல்ல, யார் அதை உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாங்க நீங்க நல்லா நடிக்கிறீங்க? இல்ல, மக்கள் தானமா பார்த்து சொல்றாங்க. இல்ல, அவங்க வந்து ஒரு கோமாளியை பார்த்தா கூட சிரிப்பாங்க. இல்ல, கோமாளித்தனம் சொல்லாதீங்க. இது இல்ல, அது பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்குது. சில பேரை பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஆனா சிரிப்பு வரும்ல. அந்த மாதிரி ஒரு இல்ல இவரு தப்பா கேட்கலாம். நம்ம பேசுற மாதிரி கேட்கலாம். நான் வந்து எப்படி சொல்றேன்னா, நான் வந்து படிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கிறது வந்து ஆக்டிங் நல்லா பண்ணுவேன். இல்ல, ஆக்டிங் நல்லா பண்றேன். பப்ளிக் நீங்க வந்து பப்ளிக் தான சொல்லணும். பப்ளிக் தான கரெக்ட்டா எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? படம் நடிக்கலாம். நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். படம் நடிக்க வக்கு இல்ல தானே? ஆனா மக்கள் ரொம்ப தப்பா பேசுறீங்க நீங்க. இல்ல வக்கு இல்லாம தானே படம் நடிக்காம. நான் வந்து முதல்ல கேட்டேன். நான் வந்து சோஷியல் இஷ்யூஸ் கேளுங்க, நல்ல விஷயங்கள கேளுங்க, அந்த மாதிரி கேட்காதீங்க. நான் வந்து சொல்லிட்டேன். சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணி கேக்குறதுக்குன்னா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சோஷியல் நீங்க பெரிய அரசியல்வாதியா? நீங்க கவர்மெண்ட்ல இல்ல, அதுக்கு இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசலாம். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாமா? கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஐஏஎஸ் இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியுமா? உங்களுக்கு இல்ல, முன்னலாம் நல்லா பேசினா வந்து கரெக்ட்டா என்ன சிரிங்க வாட்டர்மெலன் மாதிரி பண்ணுங்க முயல் அந்த எல்லாமே எடுத்து முன்னாடி நாங்க ஆனா இப்ப என்ன திடீர்னு வந்து டக்குனு பேசுங்க. எனக்கு என்ன புரியல மாதிரி தெரியல. நான் முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சோம். இப்போ வந்து பொளக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதனால பொளந்துறோம். இது தப்பு தான். நான் வந்து ஒரு நம்பி தான வரேன். உங்களுக்கு பேசி தான வரேன். நான் நம்பி தான் வர்றேன். அது கரெக்ட்டா வந்திருக்கீங்க. உட்காருங்க. இல்ல, நான் உட்காரலாமா? இல்ல பரவாயில்ல. இருக்காங்க வேற யாரோ ஏங்க உங்ககிட்ட எல்லாம் வந்து இன்டர்வியூவே எடுக்க முடியாதுங்க. ஏங்க வேற யாராவது வந்து பேசுங்க. இவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ற மாதிரி கேள்வி கேளுப்பா. ஏன் கட் பண்றீங்க? ஏன் கட் பண்றீங்க? வீடியோ ஏன் கட் பண்றீங்க? வீடியோ எடுத்துட்டு கட் பண்ணிட்டாரு பாருங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம். அந்த வீடியோவும் ரெக்கார்ட்ல இருக்கு. இவருக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் செல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும். வரவங்கலாம் நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க. நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? அதை எடுங்க, வீடியோ எடுங்க. வீடியோ எடுங்க, உங்க இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. இன்டர்வியூல சாந்தம் பேரை கிளியரா சொல்றீங்க. வீடியோல என்ன சொல்றீங்க? சாந்தம் கிண்டல் பண்றீங்க. வர வச்சுட்டு அவமானப்படுத்துற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன். டீசென்ட்டான கொஸ்டினை கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன கவர்மெண்ட் ஆபீசரா கரண்ட் இஷ்யூ பத்தி கேக்குறதுக்கு? கேக்குறேன். இவர் கவர்மெண்ட் ஆபீஸ் இவரை கூப்பிட்டு கரண்ட் இஷ்யூ கேக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாங்க இன்டர்வியூ எடுத்தோம். சாரி சார், என்னை உள்ள அனுப்பி விட்டுருங்க. என்ன சார்? ஏன் சார் அதுல நான் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு வேற கேள்விகளை கேக்குறாரு சார். நம்ம இரிட்டேட் பண்ற மாதிரி. என்ன கேள்வி கேட்டீங்க? எவ்வளவு பெரிய ஆள் அவரை போய் ஏன் இப்படிலாம் கேள்வி கேக்குறீங்க? சார், நீங்க ஏதோ வந்து சூரிய வந்து படிக்கவே இல்லை, நான்லாம் வந்து படிச்சிருக்கேன். ஆமா, நான் படிச்சிருக்கேன். நம்ம உண்மைதான். அது வந்து நீங்க எல்லாம் வந்து நீங்க நினைச்சாலும் வந்து டாக்டர் ஆக முடியாது. நான் வந்து படிச்சு நடிச்சு நடிகராயிர முடியாது. இல்ல தப்பா அது வந்து வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அது வேற விஷயம். நான் படிச்சிருக்கேன். ரொம்ப மண்டை ஆட்டி கீழே விழுந்துற போதுங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பேசுங்க. நான் படிச்சிருக்கேன். படிச்சு தான்
நம்ம ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்கோம், நாங்க படிச்சு வந்திருக்காரு. அவர் இதை படிக்கல, அதனால நான் அதை கேட்டுன்னு அதுக்காக சொன்னேன், வேற ஒண்ணு நான் சொல்லல. ஏற்கனவே சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னேன், அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. தம்பி பாப்பா, முதல்ல இன்டர்வியூ எடுத்தது இவர்தான். இவர் சேனல் ஒண்ணு இருக்கு, இவனை பொழந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனும் வளர்த்து விட மாட்டாங்க. ஊருக்குள்ள அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல 30 செகண்ட்ல காமெடி பண்றாங்க, யோசிக்க வைக்கிறாங்க, திங்க் பண்ண வைக்கிறாங்க, அரசியல பேசுறாங்க. அவங்களையெல்லாம் வளர்த்து விடாம தர்த்தினியம் பிடிச்ச மாதிரி அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நீ வளர்த்து விட்டது நீ. ஒண்ணு என்னை பொழந்தோம்னா இன்டர்வியூ பண்ணியா எடுப்பியா? இன்டர்வியூ அவனாவது எடுத்தீங்க, தேவையில்லாம இன்டர்வியூ. இப்ப நீங்க இந்த இன்டர்வியூ நடந்துச்சலாமா, இது வந்து எப்ப டெலிகாஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இது பண்ணி போட்டுப்போமா, நானு இன்னும் 2 நாள்ல வரும். 2 நாள் வருமா? பாருங்க சார் மக்களே, நான் வந்து வந்திருக்கேன், நான் இங்க வந்து. ஆனா பாத்தீங்கன்னா வந்து நம்மள பார்த்து நம்ம பண்ற இந்த வாட்டர்மெலன் சீன் வந்து பார்த்தானே சூர்யா சாரே வச்சிருக்காரு. சூர்யா சார் படத்துல வச்சிருக்காருன்னா அந்த அளவுக்கு இவனை பார்த்து சூர்யா சார் வச்சாரா? அது அவர் பண்ணேதான்டா ஆல்ரெடி. அதனால வாட்டர்மெலன் பேக்ல வச்சிட்டு இருக்கேன். நான் வந்து வாட்டர்மெலன் எப்பயுமே என் பேக்ல இருக்கும். நான் வந்து எப்பயுமே டக்குன்னு யார் கேட்டாலும் பூசணி வியாபாரி மாதிரி வாட்டர்மெலனோட தெரியும். இது சீசனே கிடையாது, மாம்பழ சீசன் ஆச்சே. இது வந்து நம்ம சீசன் பழம் கிடையாது. இது வந்து பச்சை கலர்ல ஒரு தர்பூசணி இருக்குமா, அது ஹைபிரிட் பழம் சொல்லுவாங்க. ஆமா, அந்த ரிலையன்ஸ்ல விப்பாங்க, அத வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை போயிரலாம்டா. போட்டுக்கலாம். நம்ம வந்து மக்களே, நான் வந்து போட்டிருக்கேன் வந்து எல்லாரும் என்ன வந்து ரொம்ப இதாக பேசுறாங்க.